ரெண்டே நிமிஷம் பேசுறதுக்கா இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஆனால் முக்கியமாக எனக்கு ஹெட்மாஸ்டர் வந்திருக்கிறாரு, மிஸ்ஸு லில்லி மிஸ்ஸும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் படிச்சுக்கிறேன். பட் எங்கள் அக்காங்கெல்லாம் இங்கே வந்து தமிழ் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க, எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சிங்கெல்லாம். ஆனால் நான் இப்போ லின்சன் பிரைமரி ஸ்கூல் படிச்சுக்கிறேன், பிஜிஎம் ஹை ஸ்கூல் படிச்சிருக்கிறேன். பட் அவங்களும் பெங்களூர்ந்து வந்துருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா ஆச்சு, என்ட்ரி ஜென்த்துக்கு ஒரு சந்தோஷமா ஆச்சு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் பெரியவங்க உட்காந்து இருக்காங்க, என்னோட பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்களுக்கு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் போல நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பணிபுரிந்தவன் அல்ல. நான் ஒரு நைட்டி ஸ்கூல் வாத்தியார், அவ்வளோதான். என்னையும் இங்கே அழைத்து கௌரவம் செய்ததற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய என்டிஎஸ் பள்ளியிலே 1950ஆம் ஆண்டுகளிலே அமரர்கள் திரு எம் வீரபத்திரன், திரு ராமலிங்கம், திரு ஜெயசீலன், திரு தேவகுமார், திரு அழகேசன், திரு பிச்சமுத்து இவர்கள் அனைவரும் சேர்ந்து இளைஞர் சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதன் வாயிலாக திரு கிருஷ்ணன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இளைஞர் சமுதாய சேவா சங்கம் என்ற இரவு பாடசாலையை ஆரம்பித்து ஆசிரியர்களாக பணிபுரிந்து இன்று அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள். அதையொட்டி 1974ஆம் ஆண்டு நான் மற்றும் திரு அமரர் ஏழுமலை, அமரர் திரு ஜெயராஜ் தலைமை ஆசிரியர், அமரர் திரு பூசாமி, அமரர் திரு தீனதயாளன், நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதன் பிறகு இந்த இரவு பாடசாலையை நடத்தி வந்தோம். என்னையும் இங்கே அழைத்து எனக்கு இந்த கௌரவத்தை கொடுத்த இந்த சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் அவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். இங்கே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்கள், என் தந்தை, சகோதரர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டுகிறேன். இன்று நான் இங்கு இருப்பதற்கு கூட நீட்டாக ட்ரெஸ் செய்து, பேனா குத்தின்னு, ஷூ போட்டுன்னு, அதுக்கு லேஸ் கட்டி ஐரன் பண்ணி நீட்டாக வரேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம தாய் தாப்பா கூட பொறுப்பு இல்லைங்க. வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, துணி போடுறாங்க, அதுங்க விளையாடிங்க கிடக்கும். என்னைக்கு ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு நீ காலை வைக்கிறியோ அன்னைக்கு தான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் டை கட்டணும், இப்படி தான் ஷூ போடணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் நீட்டாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறது இல்லாமல் டைமிங்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னே வந்து 8 மணிக்கெல்லாம் நிற்கணுன்ற சொல்லி கொடுக்குறது கூட அவங்க தான். பஞ்சுவலிட்டின்றது கற்றுக் கொடுக்குறது அவங்க தான். இன்றைக்கி உலகத்தில் நம்மளை பெற்ற தாய் தப்பனுடைய வாத்தியாருங்க தான் உண்மையிலேயே கடவுள், தெய்வம், தாய் தகப்பன் எல்லாம். அந்த கடவுளுக்கு இன்றைக்கி நம்ம தம்பி செல்வகுமார் அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாம் அந்த கடவுள் அவர் மனசில் புகுந்து இன்றைக்கி இந்த வயசானவங்களுக்கு வாத்தியாருங்களுக்கு இப்படி கூப்பிட்டு ஒரு அர்ப்பணம் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த கடவுள் 100 ஆண்டு காலம் ஆயுஷ் கொடுத்து அவர் பிள்ளை குட்டி தாய் தகப்பன் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மாதிரி வாழ இது வந்து டீச்சருங்க ஆசீர்வாதம், சிறியவங்க பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும். நான் இந்த என்ட்ரிஸ்க்கு வர்றதுக்கு காரணம் நம்ம தம்பி மகி வல்லல் இவருங்க தான். நான் இங்கே வர்றப்போ கவுன்சிலர் ஆகிறாங்க.
அவங்க சொல்லி தான் என்னை வர வச்சாங்க. இந்த ஊருக்காக நான் பெருமைக்கு சொல்ல, என்னை ரொம்ப உயிரை வளர்றது இந்த மகி தான். இல்லை வந்து 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 க்ளீன் பண்ணு, அத்தை பண்ணு, இத்தை பண்ணுன்னு ஒரு பெரியவருன்றது கூட பார்க்காத ஒரு சமயத்தில் எக்கச்சக்கமாக பேசுவார். நம்ம சாத வாய முடியுங்கிறது எல்லாம் கூட காரணம் மகி கூட இங்கே வந்ததுக்கு இந்த ஒரு மரியாதை கிடைச்சது என்னுடைய தம்பி செல்வராஜ் அவர்கள. இந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன இது வரைக்கும் 4 வருஷமாக வந்து இருக்கிறேன். எல்லாம் ஒரு தாய் புள்ள மாதிரி என்னை நேசிக்கிறாங்க. நானும் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் நான் கூட பிறந்த சகோதரனாகவும் இருக்கிறேன். என்றைக்கும் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் சர்வீஸில் இந்த ஊருக்காக உண்மையிலே நான் உழைப்பேன். மகிக்கும் நன்றி சொல்கிறேன், தம்பிக்கு நன்றி சொல்லி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் தலை வணங்கி வணங்குறேன். By sitting here, I don't think it's possible for me to talk. Dear all the members assembled here, and also my teachers' family who are all here, I thank every one of you for your beautiful and incomparable cooperation and also your attention. In fact, I can just quote one of 2 important information that it is in the Bhagavad Gita. Guru Devo Bhava. And Guru Brahma, Guru Vishnu, Guru Sakshat, then Maheshwara. That is the importance of a teacher. What a teacher is supposed to tell. How the students should be modified. Actually, education is the light of life. And this light will be shown, will be opened, will be made to see by the teachers. Teachers are the the messengers of God to the souls of the students. It is the transformation of the opinion and ideas that what the God thinks. And it goes to a student not only in the ear, not only to the mind, but to the soul. The teacher touches the soul of each and every individual. That soul brings a change. That soul brings a modification. That soul brings a total advantage of improving his life to any situation. That is the actual education, that a person modifies the character and brings to the problem whatever that he faces and to solve his problems. This is the process, this is the actual procedure what a student, what the teacher will try to God. He is identifying the God. The parents are the first God, whereas the teacher is the next one, identifying the student. Go, and this is God. Your education is a God. Your character is a God. Your modification is God. Your father is a God. Your mother is a God. And listen to the statement of the mother. Listen to the orders of the father. And listen to the words of the parents. Listen to the feel what you have in your advisor, Mr. Selvakumar, and also my dear sweet scientist. He spoke very beautifully. I was enjoying him because each and every point he has collected, and it's very difficult in fact. And also, I don't know how he has collected information. He might have taken a lot of time to find what it is, how it is, and where it is available. To search for it. The children who are all grown up and not easy for me to identify. They say that I studied in your school, sir. They say that those are buying something in here that I get, they'll throw all that and run away. I was a little strict. If it is not possible to manage the teachers, I cannot manage the parents. It was a little bit difficult for me. Not little bit, it's a very high difficult. I am telling you that a little bit difficult. To talk to one person, my dear student, for your good improvement. I just welcome you all for improvement of your future. And the teacher should have some intuition, some botheration,
Mrs. Selvakumar, and the team, I have to bow my head, must say thanks to them. Really a very great job done. It's a very fantastic work that they have done it. I was working there in Parkinson's School. Then due to some issue, I was brought here. But I thank one and all. I take a very easy way of talking to them. And I thank our dear sir. And I have very much pleased and get a good education and may improve in your future and also forever and ever. I thank Almighty. அமர்ந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் பிள்ளைகளுக்கும் கீழே இருக்கும் பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இவங்க எல்லாரையும் பார்த்தப்போ அப்படியே போயிட்டேன். நான் 81க்கே போயிட்டேன். 81ல் தான் நான் முதல்ல ஹென்ரிஸ்க்கு வந்த நுழைஞ்ச உடனேயே எல்பி பூஷண மேடம் இருந்தாங்க எச்சம்மா. அம்மா நீ என்ன எடுக்கிறன்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு சொன்னேன். நான் எடுத்து கணக்கு புக்கு எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. அன்னைக்கு வாங்கின கணக்கு புக்கு தான் நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கணக்கு டீச்சராகவே வாழ்ந்துட்டேன். இங்கேருந்து நான் பெங்களூருக்கு போனதும் அங்கேயும் எனக்கு அதே சப்ஜெக்டே கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே கணக்கு டீச்சராகவே நான் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் இங்கே இருந்த மாதிரி எங்கேயுமே பெங்களூர்லெல்லாம் டெய்லி நினைக்குவேன் நான், நம்ம எவ்வளோ நல்லா இருந்தோம் அங்கே. ஆனால் இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமோன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக பேச விரும்பலை. இது இங்கே இருக்கிற டீச்சர்ஸும் இங்கே இருக்கிற மாணவன் கடைசியாக 2008ல் நான் தனியாக இங்கே இருந்தேன். அப்போ இந்த ஹென்ரிஸ் ஜனங்களில் இருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் தனியாக இருக்கும்போது எல்லாம் பார்த்துனே போவாங்க. எதனா ஒரு ஆள் உள்ளே வந்தாலோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே வந்து என்ன மேடம் என்னன்னு வந்து கேட்குவாங்க. அவ்வளோ தைரியமாக இருந்து இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் கடைசியாக இந்த ஸ்கூலை மூடிட்டு போனேன். அதுதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் நீங்கள் இப்படி பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வருவனோ என்னவோன்னு நினச்சேன். இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இதை இந்த சங்கம் எல்லாரும் மென்மேலும் இதை மேன்மைப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. எங்கள் பசங்களெல்லாம் பார்த்ததும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதோடு நான் நன்றியை முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. A piece of paper. Graduation comes from education, educated, that is through teachers, that you don't mind. KGF connection கிடையாது. அப்போ ஏன் மைக்க பிடிக்கிறேன்னு கேட்காதீங்க. வரக்குள்ள கூட நான் அந்த போர்டை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜிக்குங்க. ஓல்டு மெட்ராஸ் ரோடுன்றாங்க. ஐ ஆல்வேஸ் ஆர்கியூ, எவன் போர்டு எழுதுனவன் முட்டா நியூ மெட்ராஸ். கம்பேரிசன் ஓல்டு நியூ. மேடம் சொன்னாங்க அலுமினின்னு. ரியல் திங் ஹேப்பன் பிட்வீன் a professor and one stranger in IIT Bombay, Indian Institute of Technology பாம்பேல ஒரு ஆள் சூட் கேஸு பேக்கோட போயிட்டு ப்ரொஃபஸர் வாக்கி where is old ladies hostel, he asked, and he was astonished. He was searching, what do you want? Old ladies hostel, sir. And somebody gave before talking to this gentleman, he has already spoke to several people. They have told here only, but the road is from the other side. The professor said,
I don't know, gentlemen. Sir, you are working here as a professor and you